அந்த வேஷ்டி கட்டவும் தெரியல, உட்காரவும் தெரியல. என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. 1000 முறை ஒன்று கட்டி விடணும் மதன். எனக்கு இது காஸ்டியூம் ரொம்ப நல்லா இருக்குல்ல. நான் பாலினிஸ் கேர்ளாவே மாறிட்டேன் மாதிரி உணர்றேன். நீ என்ன நினைக்கிறேன்? சூப்பரா பண்ணலாம், நல்லா பண்ணலாம். சின்ன உப்பு ஒரு ஊர்க்காய் கூட வந்து என்னால் போட முடியும். இன்னும் நான் பேசாம வித்துலான்னு இருக்கேன். ஆனால் என்ன வாங்கிக்கோங்க அமேசானில் விரைவில். இங்கெல்லாம் நாய் வந்து வளராது, இவ்வளோதான். அந்த நாய் வளராது, இந்த நாய் வளராது. சின்ன சின்ன கண்கள் சிரிக்கிறதோ, கருவறை மீண்டும் மணக்கிறதோ. ஹலோ மக்களே, குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம வந்து டே 4ல இருக்கோம். இது பாருங்க, இதுதான் எங்க காஸ்டியூம். அந்த கேட் ஒன்று இருக்கும், லாம்பியாக் கேட் அப்படின்ட்டு, அந்த கேட்டுக்கு போறோம். அப்புறம் ஹோலி வாட்டர் இவங்க ஊர் டெம்பிளுக்கு போறோம். ஸோ இவங்களுடைய ஊர் ட்ரெஸ் தான் போடணும் அப்படின்னு சொன்னாங்க. சக்சஸ்ஃபுல்லா 3rd ஹோட்டலுக்கு செக்இன் பண்ணியாச்சு. 2 days ஒவ்வொரு ஹோட்டல்ல வந்து எங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா சேஞ்ச் ஆகிட்டே ஒவ்வொரு ஹோட்டல்ல ஸ்டே எப்படி இருக்கு, அது எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு எங்களுக்கு பிடிக்கும். அதனால நாங்கள் மாறிட்டே இருக்கோம். உங்களுக்கு வந்து அப்படி இல்லை அப்படின்னா நீங்க ஒரே ஹோட்டல்ல ஸ்டிக் ஆகிக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னா, ஏன்னா இங்க கம்மியாகவும் இருக்கும், வியூஸும் சூப்பராக இருக்கும். நீங்க 2 டைம் நீங்க அதே சிமிலரா யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இந்த ஹோட்டல்ல பாத்தீங்கன்னா இந்த வியூவே வந்து ஒரு மாதிரி அமேசிங்கா இருக்கு. பாத்தீங்கன்னா அப்படியே தென்னை மரம் இது இப்படிதான் வச்சிருப்பாங்க, சூப்பரா இருக்கும். ஸோ இப்போ இட்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் டைமிங்லேயே வந்து காம்ப்ளிமெண்ட்ரியா பிரேக்ஃபாஸ்ட் நம்ம என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணினா அவங்க எடுத்துகிட்டு வந்து இந்த ஹோட்டல் நம்மளோட பால்கனிலேயே கொடுத்துருவாங்க. நல்லா வியூவை பார்த்துட்டு ரசிக்கிட்டே சாப்பிடலாம். இப்போ வந்து சாப்பிட்டுட்டு இங்கே வந்து 2.5 hours அந்த டெம்பிள் போகிறதுக்கு. இதுவும் ஒபீடில் இருக்க ஒரு ரெசார்ட் தான், கிரீன் ஸ்பேஸ் வில்லா அப்படின்னு சொல்லிட்டு. இதுவும் நீங்கள் செக் பண்ணி பாருங்க. சேம் ஆஸ் ஐ டோல்ட் இயர்லியர், நீங்கள் வந்து அகோடாலையும் செக் பண்ணுங்க, booking.comல செக் பண்ணுங்க, மெட்ரிக்ல செக் பண்ணுங்க, அப்புறம் அஃபிஷியல் வெப்சைட் கூட கிராஸ் செக் பண்ணிட்டு, அப்புறம் இங்கே இருக்க பீப்புள் கூட அதை செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இஃப் தேர் இஸ் எனி காம்ப்ளிமெண்ட்ரி இல்லை எதனா ஆஃபர் பண்ண முடியுமான்னு கேட்டுட்டு நீங்க ஃபர்தரா புக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம். இட்ஸ் டைம் டு பிரேக்ஃபாஸ்ட். டைம் ஆயிடுச்சு. இப்போ இங்க வந்து நம்ம லாம்பியாக் டெம்பிள் போது போய் பார்ப்போம். உங்களுக்கு கேட்குதா அந்த இன்செக்ட்ஸோடைய சவுண்ட்ஸ் எல்லாமே? சரி வா, அவர்கிட்ட போய் கட்டி வா, புச்சின் வா. ரிசப்ஷனுக்கு வந்துட்டோம். காட்டு. ஏ நைஸ் டா. இப்ப நாங்க எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த துண்டு கட்டுவாங்க சைட்ல, அது வந்து மேடிக்கு வாங்கலாம் அப்படின்னு வந்தோம். ஏன்னா அது இருந்தா கூட ஓரளவுக்கு இவனுக்கு டைட்டா கட்டி நிக்க வச்சிடலாம். இவனுக்கு நிக்க மாட்டேங்குது. பையன் தாங்க ஒரு பெரிய சிலாவலி. அவனுக்கு அந்த வேஷ்டி கட்டவும் தெரியல, உட்காரவும் தெரியல. என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றான். உங்களுக்கு இந்த ட்ரெஸ் தேவையான்னு சார் சொல்ல சொன்னேன். யூனிக்கா எதனா இருந்துச்சுன்னா அது பிடிக்கும், வாங்கி கலெக்ட் பண்ணி வச்சுப்பேன். இந்த மாதிரி இங்க எனக்கு யூனிக்கா ஒண்ணு மாட்டிச்சு. பாத்தீங்களா, இந்த நம்ம சாப்பாடு சாப்பிடுவோங்க இந்த இலையில இந்த பாலி போட்டு இப்படி ஓபன் பண்ணி இப்படி ஓபன் பண்ணோம்னா இது ஒரு புக்கு. ஆக்சுவலா இந்த புக்கு பாத்தீங்கன்னா பேஜஸ் கூட எல்லாமே வந்து இந்த பழங்காலத்து புக்கு எல்லாம் எப்படி எழுதுனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி. இது வந்து ஒரு ஸ்டிக் வச்சு இப்படி கட்டிட்டாங்களா. இப்போ நான் இதுல வந்து ப்ரிஷியஸான திங்ஸ் மட்டும் எழுதி வைப்பேன். ஸோ தட் என் வருங்கால ஃபியூச்சர்ல வந்து அம்மாவோட டைரி எப்படின்னு படிப்பாங்க, அதுக்கப்புறம் பாட்டியோட டைரின்னு படிப்பாங்க, அதுக்கப்புறம் என் முப்பாட்டியோட டைரி அப்படின்னு சொல்லிட்டு படிப்பாங்க. என்ன ஒரு புத்திசாலித்தனம். இதெல்லாம் வந்து என்னுடைய ஜெனரேஷன் பசங்களுக்காக நான் இதுல எல்லாம் எழுத போறேன். ஏபிசி வேணா எழுதுவேன் தவிர நீ வேற எதுவும் எழுத மாட்டேன். பாரு, நான் வேணா எழுதி வைப்பேன். சமையல் குறிப்பு எது எப்பயா? பாட்டி அம்மா சமையல், பாட்டி சமையல். அது எனக்கு வராது. அது தெரிஞ்ச கதை தானே.
நான் வந்து இதுல எழுதி வைப்பேங்க. இது பாருங்க, எழுதிட்டு நான் இப்படி கட்டி வச்சுப்பேன். இதே மாதிரி குட்டி இது வந்து எங்க அக்காவும் எழுதட்டும், வந்து எதுனா மெடிசன் சம்மந்தமா எழுதி ப்ரெஷஸா வச்சுக்கிட்டோம் அப்படின்ட்டு இதை அவங்களுக்கு வாங்கினேன். இந்த பர்ஸும் வந்து எனக்கு தான் வாங்கினேன், நல்லா இருந்துச்சு. நான் எங்க போனாலும் ஒரு பர்ஸ் வாங்கிட்டு வந்து வைப்பேன். இந்த ஊர்ல வாங்கினதுன்னு அந்த மாதிரி இந்த பாலி பர்ஸ் வாங்கினேன். நம்ம ஊர்லயே கிடைக்கும் அப்படின்னீங்கனாலும், பட் ஆனா இது வந்து இவங்களே பெயிண்ட் பண்ண இதுவான். இந்த கிளிப்பு வாங்கினேன். இந்த கிளிப்பு வந்து நல்லா இருந்துச்சு. நாளைக்கு நான் போட்டுப்பேன். இது பாத்தீங்களா இருக்கா? இல்ல நான் என்னோட ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு வச்சுப்பேன். அங்கங்க இப்ப வைக்கிறேன்ல, அதெல்லாம் இது உள்ள போட்டு இப்படி மூடி வச்சுப்பேன். இப்படி குட்டியா எடுத்து இந்த பேக்ல போட்டுப்பேன். இந்த மாதிரி நான் இன்னொன்னு வாங்கினேன், அதை விட குட்டி. இதுலயும் வந்து போட்டு வச்சு பேக்ல போட்டுப்பேன். அம்மாவுக்கு ஒண்ணு வாங்கினேன். அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் பாக்ஸ் டைப்ல வாங்கினேன். இப்படி ஓபன் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, அவ்வளோதான், காலி. ஒரு நிமிஷம், என்கிட்ட ஒண்ணுமே இல்லையடா. 1000 முறை உனக்கு கட்டி விடணுமா? தான் வெளியே வா, மம்பட்டி எடுத்து நடுமண்டு தொடக்கலையா? ஏறிட்டாங்க மலைய. நான் வந்து இந்த லுங்கிய வேணான்னு நினைச்சேன், சுத்தமா பிடிக்கல. நான் கழட்டிட்டு வந்துடுவேன். நான் அழ வைக்கிறாங்க. எனக்கும் இவனுக்கும் மேட்சிங்கா இருக்கணும் தான். இவனுக்கு பச்சை கலர், எனக்கு உள்ள வந்து பச்சை ஸ்கர்ட் எல்லாம் பிளான் பண்ணி பார்த்தாங்க. இவங்க பார்த்தா நைட்டு சொல்றேன், எனக்கு எந்துதான் வாயேண்டி. நல்லா இருக்க மாட்டேடா தம்பி, நல்லாவே இருக்க மாட்டேன். அங்கெல்லாம் வாங்காதீங்க, இவங்களே தருவாங்க. படிக்கட்டுல ஏறியா இல்ல இப்படி ஏறியா? காலை வலி, டிரான்ஸ்போர்ட்லயே வந்திருக்கலாம் போல. ஐயோ, 3 கிலோ இறங்கி வாங்கி வந்துடுறேன். வந்துட்டும் போல. ஐயோ, நான் காமெடியா இருக்கேன். நாங்க போய் வாங்கிக்கிறியான்னு பாரு. நல்ல கலரா? ஐ டோன்ட் அது வாண்ட். கிரீன் இருக்கு பாரு, கிரீன் இருக்கு பாரு. அதுமே நான் போட்டு நிற்க மாட்டேன். எனக்கு நெத்தி வலிக்குது, ஏற முடியுது. அம்மாடி அப்பாடி கால் நடுங்குது. ஐயோ, வயசாயிடுச்சு, நடக்க முடியல, ஏற முடியல. மாதிரி புலமீனே ஆல்ரெடி. புலம்புறதுல எனக்கு போட்டியா? யார் நான் புலம்புற மாதிரி? சாமி, சூப்பரா இருக்குல்ல? அவங்களே வந்து அழுதுனே இந்த மூக்குலயே, பட் அவங்களே சூப்பரா எனக்கு பண்ணி கொடுத்துட்டாங்க. போய் தொலை. பாத்தீங்களா, இது இந்த காஸ்டியூம்லாம் நானும் மேட்சிங் இப்ப. ஸோ 1 by 1 டோக்கன் நம்பர் படி இப்படி கூப்பிடுவாங்க. இங்கே போய் நிற்கணும். நின்னதுக்கப்புறம் நம்மளுக்கு வேணுன்ற போஸ்லாம் நம்ம பண்ணிக்கலாம். ஃபைனலாக ரொம்ப ஆசைப்பட்டோம், இப்போ காஸ்டியூமில் எடுத்துட்டோம். ஜாலியாக இருக்குது. நிறைய அழகான ஃபோட்டோஸ்லாம் வந்துச்சு. இதுக்கு எல்லாமே வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன். இந்த மாதிரி லம்பையும் கேட் கிட்ட போனாலே நம்மளுக்கு தேவையான காஸ்டியூம்ஸ்ல இருந்து ஃபோட்டோகிராஃபர்ஸ் வரைக்கும் அவைலபிளாக இருப்பாங்க. நம்மளுக்கு எந்த காஸ்டியூம்ஸ் வேணுமோ சூஸ் பண்ணிட்டு ஃபோட்டோகிராஃபர்ஸையும் கூட்டிட்டு போயிட்டு அவங்க கேட்குற அமௌண்ட்டை மட்டும் பே பண்ணிட்டு இந்த மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ ஃபோட்டோஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ட்ரெஸ்ஸுக்குன்னு தனியாக அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணாமல் அங்கே போய் காஸ்டியூம்ஸ் ரெண்டில் எடுத்துக்கிட்டா அவங்களோட ட்ரெடிஷ்னல் காஸ்டியூமையும் இன்னும் நம்ம ரெண்டில் எடுக்கும் போது நம்மளுக்கு அந்த லொக்கேஷனுக்கும் அந்த ஃபோட்டோஸ்க்கும் சூப்பராக ஆப்ட் ஆகும். ஸோ எங்களை மாதிரி மணி வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் வந்து அங்கேயே ரெண்டல் எடுத்துக்கோங்க. இது ஒரு சின்ன சஜஷன்.
எனக்கு இந்த காஸ்டியூம் ரொம்ப நல்லா இருக்குல்ல, நான் பாலினிஸ் கேர்ளாவே மாறிட்டேன் மாதிரி உணர்றேன். நீ என்ன நினைக்கிற? ஒரு நாள் வந்துட்டு உணர்றேன். மட்டா ஒரு வழியா முடிச்சிட்டோங்க. இவனுக்கு என்ன பதட்டம்னே எனக்கு புரியல. இவனுக்கு எக்ஸாம் பேப்பரை எழுத சொன்னோம், அங்க போய் Stage fear. தூக்குறேன்னா Stage fear. அப்படின்றான். சரி இப்படி சுத்துறான்றான், அதையும் சுத்த மாட்டேன்றான். எது எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. இவன் மைண்ட் கொலாப்ஸ் பண்ணதுல என்னால என்ன பண்ண காசு கொடுத்து இவ்வளவு நேரம் வெயிட் பண்றோம்டா, ட்ரெஸ் வேற வாங்கிட்டு வந்திருக்கோம்டா. பண்றான்ற சூப்பரா பண்ணான், நல்லா பண்ணான். சின்ன உப்பு ஒரு ஊர்க்காய் கூட வந்து என்னால போட முடியாது. அவ்வளோ நேரம் நிக்கிறோம், அவ்வளோ பண்றோம், அவ்வளோ டிராவல் பண்ணி வரோம். இருந்தாலும் என் போஸ்ட் போச்சு, என்னால போட முடியல. ஏய், அவங்க நல்லா தான் தூத்துருக்காங்கப்பா. ஒரு 4-5 போட்டோ போதும். இன்னும் நான் பேசாம வித்துலான்னு இருக்கேன். அண்ணா என்ன வாங்கிக்கோங்க அமேசானில் விரைவில். ஆஃபர் க்ளோசஸ் அதான் வாங்கி சாப்பிட்டே போவோம். அது ஒன்னாச்சும் வந்தது, ஒரு தூரம் வந்தது வாங்கி கொடு. சரி, வாங்கி தரேன். நல்லா பண்ண மதன். கட்டு. போடா. சரி, தேங்க்யூ. இந்த புடி இதை. இங்கெல்லாம் நாய் வந்து வளராது, இவ்வளவுதான். அந்த நாய் வளராது, இந்த நாய் வளராது. ஜோக் ஜோக் இல்ல இல்லையா? இப்ப நம்ம எங்க போக போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தீதா கங்காக்க போக போறோம். இந்த பாம்பு இருக்கு, இதெல்லாம் பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி இது போட்டா எனக்கு கண் தெரியல. பரவாயில்ல, டூப்ளிகேட்னாவே இப்படிதான் இருக்கும். ஜிலாட்டோ இருக்குப்பா இங்க. எங்க ஜிலாட்டோக்கா எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு. இதுதான் அந்த தீட்டா. எங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஃபுல்லா இருக்கும்.